இங்க நம்ம ஹீரோயினும் அவரோட ஹஸ்பண்டும் சின்னதா ஒரு வாடகை வீட்டுல குடியிருக்காங்க. அப்படி இருக்க ஹீரோயின் மதியானம் தூங்கிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சவுண்ட் கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறா. பார்த்தா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் அவங்க சொந்தக்காரங்களோட உட்காந்து சத்தமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ அப்ப ஹீரோயின் இன்னைக்கு ஒரு நாள் தானே சொல்லிட்டு எதுவுமே சொல்லாம உள்ள போயிடுறா. ஆனா அடுத்த நாள் மறுபடியும் அவங்க அதே மாதிரி சத்தமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் வெளியே வந்து ஹவுஸ் ஓனர் கிட்ட நான் பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா தலைவலிக்க ஆரம்பிக்குன்னு சொல்லி மெதுவா பேச சொல்றா. இதை கேட்ட ஹவுஸ் ஓனரும் சரின்னு சொல்லி ஹீரோயின் உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் சத்தமா பேசி சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. சோ இப்ப ஹீரோயின் நைட் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்ததும் அவங்க சத்தம் போட்டு சிரிக்கிறத சொல்றா. ஆனா அதை கேட்ட ஒருமே அவங்கள கேட்காம நம்ம வாடகை வீட்டுல இருக்கனால நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி ஹீரோயின் மேல கோவப்படுறாரு. இப்ப ஹீரோயின் மறுபடியும் பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறனால பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. சோ அப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்டோ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாரு. அப்ப டாக்டருமே மருந்து எழுதி கொடுத்து இதை சாப்பிட்டா சரியா போயிருன்னு சொல்றாரு. ஆனா எவ்வளவுதான் மாத்திரை போட்டாலும் மாத்திரை தான் முடியுதோ தவிர ஹீரோயினுக்கு தலைவலி மட்டும் போகவே மாட்டேங்குது. இருக்க ஹீரோயினுமே தலைவலி தாங்க முடியாம வீட்டு வாசல்ல உட்கார்ந்துட்டு இருப்பா. அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரும் அவங்க சொந்தக்காரங்களோ மறுபடியும் அந்த படியில உட்கார்ந்து சிரிச்சு சத்தமா பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோயின் ஓரளவுக்கு மேல பொறுக்க முடியாம ஒரு பெரிய ஸ்பீக்கர் எடுத்துட்டு போய் அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டு முன்னாடி வச்சு அவங்க சொந்தக்காரங்களையும் உள்ள வச்சு பூட்டிடுறா. அந்த ஸ்பீக்கரோட ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு அவ சிரிச்சு ரெக்கார்ட் பண்ணி வச்சதை ஃபுல்லா சவுண்ட் வச்சு போட்டு விடுறா. அந்த சவுண்ட் கேட்டு அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரோ சவுண்ட் தாங்க முடியாம காதவே பொத்திக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை விடாம இன்னும் சவுண்ட் அதிகமா வைக்க அந்த ஸ்பீக்கருமே வெடிச்சு அந்த வீடுமே இடிஞ்சு விழுகிற மாதிரி காமிச்சு இந்த படத்தையுமே முடிக்கிறாங்க.